அளிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்போடு இன்றைய பலிக்கு வரவேற்கின்றேன். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். இந்த தெய்வீக பலியை கொண்டாட நம்மையே தகுதியாக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய எங்களை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இறைவார்த்தை நற்கருணை வழியாக எங்களை வாழ்விக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் விடுதலைக்கும் மீட்புக்கும் காரணரான இறைவா, உம்மை வேண்டுவோரின் குரலை கேட்டருளும். உம் திருமகன் சிந்திய இரத்தத்தால் நீர் மீட்டுக் கொண்ட உம்மக்கள் உம்மால் வாழவும் உமது முடிவில்லா பாதுகாப்பில் மகிழவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. உயிருள்ள அழிய இறை வார்த்தைகள் 26 முதல் 33 முடிய. அந்நாள்களில் பவுல் பிலிசித்தியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது: சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்கு தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படும் இறை வாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழுந்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில் நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன்.
ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்புக்கோளால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் கலத்தை போல அவர்களை நொறுக்குவீர். பல்லவி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் செய்தி அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நான் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலிருந்து 17ஆம் அதிகாரம் வரை ஒரு பெரிய லாங் டிஸ்கோர்ஸ், ஒரு 4 அதிகாரங்கள் இயேசு தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் சீடர்களோடு கொள்ளுகின்ற உரையாடலை நாம் தொடர்ந்து வாசிக்க இருக்கின்றோம் என்று அதனுடைய தொடக்கம். எடுத்த உடனே அவங்க நெஞ்சில் இடி இறங்குற மாதிரி ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ். நான் போகிறேன், அங்கே போய் இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன், உங்களையும் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு எல்லாம். திடீர்னு வந்து நின்று பங்கு மக்கள்கிட்ட நான் அடுத்த வாரம் போகிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும் இல்லையா? சிலர் சந்தோஷப்படுவாங்க, சீக்கிரம் போவோம் அப்படின்னு. அது வேற இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒரு வருத்தமாக இருக்குங்க. இயேசு அதை போல திடீரென, அவருக்கு கொஞ்சம் வயசு தானே ஆச்சு, 33 வயது தான். நான் என் தந்தையிடம் செல்ல வேண்டும், போய் இடம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஷாக்காக நிற்கிறாங்க. இந்த உலகம் ஒரு இப்போ இருக்கிற நம்ம வாழ்ற இந்த உலகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது இதை ஒரு பைத்தியக்காரர்களின் கூடாரம் என்று அழகாக சொல்லலாம். உண்மை அதுதான். ஏன்னா ரீசெண்டாக கொஞ்ச நாள் ஆச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் வந்த ஒரு வழக்கில் கூட அந்த ஜட்ஜு சொன்னார், ஏறக்குறைய 60% இந்திய மக்கள் மனக்கவலைக்கும் மனச்சோர்வுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் 60%. அவர் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவர் 96% அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு 4% என்ன போல சும்மா ஃப்ரீயா ஜாலியா இருக்கிற கேஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த அமெரிக்காவில் கொஞ்ச நாள் இருக்கும்போது பார்த்தேன், ஏறக்குறைய உடலுக்கான மருத்துவர்களை விட, என்ன பிசிக்கல் டாக்டர்ஸை விட
இந்த சைக்கியாட்ரிஸ்டுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருந்துச்சு. அங்கே அதுதான் எல்லாரும் அவர்கிட்ட தான் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு ரொம்ப இதாக காத்திருப்பாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இங்கிலாண்டில் ஆக்ஸ்போர்டில் படிக்கும்போது ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டின்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அதில் போட்டிருக்காங்க, மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கான வழி எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸே இருக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில். இதெல்லாம் பார்த்தேன். அப்புறம் தான் இப்போ இங்கே இந்தியாவில் பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்கும். எல்லாரும் இந்த ஸ்ட்ரெஸ், இந்த ஆங்ஸைட்டி, இந்த டிப்ரெஷன், இந்த மனச்சோர்வு, மன அழுத்தம், மன பாரம் இப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் என்ன வழின்னா, சிலர் காலையிலே டிவியில் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க சரியாயிடும்னு. அப்புறம் கொஞ்சம் பேர் நீங்கள் யோகா பண்ணால், யோகா கிளாஸுக்கு ரெகுலராக போனீங்கன்னா சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. சிலர் விட்டமின்ஸ் கொஞ்சம் குறைபாடாக இருக்கும், அதனால நீங்கள் விட்டமின் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இப்படி ஆளுக்கு ஆள் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இன்றைக்கு சீடர்களுடைய உள்ளமும் சோர்ந்து போயிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன திடீர்னு சொன்ன இந்த ஷாக்கிங் நியூஸ்னால அவர்களும் சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன பதிலை சொல்லுகிறார்? எக்ஸசைஸா, யோகாவா, நல்ல சாப்பாடா, இல்லை போதைப் பொருட்களா, இல்லை விட்டமின் டேப்லெட்ஸா? இல்லை, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, உள்ளம் கலங்க வேண்டாம், நான் இருக்கிறேன், நான் உங்க கூட தான் இருக்க போறேன், எல்லா நாளும் உங்க கூட தான் இருக்க போறேன், உங்களோடு இருப்பேன். அப்புறம் என்ன சொல்றாரு? நான் இடம் ஏற்பாடு செய்த பிறகு உங்களை என்னோட அழைத்து சென்று அங்க நம்ம சேர்ந்துதான் இருக்க போறோம் அப்படிங்கிற அந்த உறுதியை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த எல்லா பிரச்சனைக்கும், இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தான். அவர் அழகா சொல்லுகிறார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஹேவ் ஃபெய்த். அதான் அவர் சொல்ற சிம்பிள் விஷயம். அதே மாதிரி எவ்வளவு எக்ஸசைஸ், அதெல்லாம் நல்ல விஷயங்கள். எக்ஸசைஸ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, யோகா எல்லாம் ரொம்ப ஃபிட்டா இருக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணீங்க. பட் வாழ்க்கையின் சோதனைகளுக்கு, தோல்விகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, மன பாரங்களுக்கு அது பதிலாக, மாறாக இயேசு சொல்வதுதான் சரியான பதிலாக இருக்க முடியும். என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள், நீங்கள் என்னிடம் நம்பிக்கை கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் உள்ளம் கலங்க மாட்டீர்கள் என்கிற வார்த்தைகளை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லிவிடுகிறார். இது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறாரு. அப்போ இயேசு கேட்கிறாரு, ஒரு வார்த்தையை சொல்றாரு, உங்களுக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய இந்திய நாட்டினுடைய பேட்ரன் செயின்ட் தோமா, அவருக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவர் தான் அடிக்கடி சில சின்ன கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் தான் நல்ல வார்த்தைகளை எல்லாம் அழகா சொல்லுவார். இன்றைக்கும் அவர் சொல்கிறார், ஆண்டவர் எங்களுக்கு வழியே தெரியாதே அப்படின்னு சொல்லும் போதுதான் இயேசு மிக அழகாக சொல்கிறார், நான் யார்? நானே வழி, நானே வாழ்வு, மிக தெளிவாக நானே உண்மை. எங்கிட்ட வர்றவங்க கண்டிப்பாக தந்தையை கண்டு கொள்கிறார்கள், தந்தையிடம் போவதற்கு நான் தான் வழி என்று ஆண்டவர் சொல்கிறார். முன்னாடியெல்லாம் கார் ஓட்டிட்டு போகும்போது நிறைய பெட்ரோல் பல்கில் நிறுத்தி கேட்கணும், அண்ணே அந்த ஊருக்கு எப்படி என்னை போகணும்னு. இப்போ எல்லாம் ஜிபிஎஸ் வந்துருச்சு. ஸோ டக்குன்னு லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி ஜீசஸ்ங்கிற லொக்கேஷன் ஆன் பண்ணி விட்டுட்டு போயிட்டோம்னா ஜிபிஎஸ் அப்படியே அழகா பத்திரமா கொண்டு போய் எங்க மேலே சேர்க்கணுமோ அங்கே அழகா சேர்த்துரும். அதனால அவரே சொல்லுகிறார், நானே வழி என்று சொல்லுகிறார். நான் தான் உங்களுக்கு வழியை காட்டி தருகிறேன், என்னுடைய வழி உண்மையின் வழி என்று சொல்லுகிறார். உண்மை என்பது அன்பு கலந்த வழி. உங்களுக்கு தெரியும் என்று தோமாவிடம் சொன்னது அதை பற்றி தான் சொன்னார். ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே அன்பின் கட்டளையை பற்றி பேசி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை படைத்தவரை அன்பு செய்யவும், தன்னைத்தான் நேசிப்பது போல தன் அருகில் இருப்பவரை நேசிப்பதும் தான் மீட்புக்கான வழி. இதுவே எல்லா இறைவாக்குகள், எல்லா திருச்சட்டங்கள், எல்லா மரபுகளுக்கும் அடிப்படை என்பதை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க அதெல்லாம் பின்பற்றதை விட இது ரெண்டையும் பின்பற்றினாலே போதும். கடவுளை நேசிப்போம், கடவுளை நேசிப்பதற்கு துணையாக நம்மை சுற்றி இருப்பவரை நாம் நேசிக்க கற்றுக்கொண்டால் போதும். இவ்வளவுதான். அதுல அவன் என்ன ஜாதி, மதம், என்ன மொழி, என்ன இனம், என்ன படிச்சிருக்கான், படிக்க இல்லையா, ஏழையா, பணக்காரனா, கருப்பா, வெள்ளையா, இப்படி எல்லாம் டிஃபரன்சஸ் எதுவும் பார்க்காம அன்பு செய்யக்கூடிய மனநிலை நம்மிடம் இருந்தால் கண்டிப்பாக அந்த வழியில் நாம் சரியாக உண்மையின் பாதையில் நடக்கிறோம் என்பது பொருள். அதுதான் அவர் சொல்றாரு, அவர்களுக்குத்தான் வாழ்வு. ஏன்னா நீங்க நிறைய வேணா போய் படிச்சு பாருங்க, இப்பதான் உங்களுக்கு எல்லாம் கூகுள்ல இருக்குதே. பல புனிதர்கள் தங்களுடைய எல்லா செல்வங்களையும், எல்லா குடும்பத்தினுடைய அந்த பெருமைகளையும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒரு எளியவர்களாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கண்டுபிடித்ததுக்கு காரணம் என்னன்னா, இயேசுவை சரியான வழியை கண்டு கொண்டார்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை. இயேசு அழகா சொல்லுவாரு,
ஒருத்தன் போறான், வணிகன் ஒருவன் தேடி போறான். நல்ல முத்தை கண்ட பிறகு, அந்த சரியான பெரிய முத்தை கண்டுபிடித்த பிறகு தன்னிடம் இருக்கின்ற மற்ற எல்லாவற்றையும் விற்று விட்டு போய் அந்த முத்தை வாங்கி கொள்ளுகிறான். அதுதான் ஜீசஸ். அப்ப நாம் இன்னும் சின்ன சின்ன கவலைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுகளே கடந்து மூழ்கிட்டு இருக்கிறோம். சொன்னா என்கிட்டே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர்றவங்க எல்லாம், அப்கோர்ஸ் ஒரு வழக்கறிஞரா ஐடியா கேட்க வர்றவங்க எல்லாம் ஒரு வழியும் தெரியல ஃபாதர் அப்படிம்பாங்க. நம்ம மக்களே, அவர் தான் தெளிவா சொல்லியிருக்காரு நானே வழின்னு. அதுக்கப்புறம் இப்ப வந்து வழியே தெரியல ஃபாதர்ன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப இதுவரை நம்ம கிறிஸ்தவங்களா வாழலன்னு அர்த்தம். சோ வாழ்வதற்கான வழி என்பது ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிப்பதுதான். நம்முடைய சின்னம் சிறு விஷயங்களை எல்லாம் மூட்டை கட்டி அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு இந்த ஒளியை நம்முடைய இதயத்தில் நாம் நிரப்பிக் கொள்ளுகிற பொழுது வழி தெளிவாக புலப்படுகிறது. அது வாழ்வுக்கான வழியாக இருக்கிறது, வாழ்வை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது. ஸோ அதுதான் இன்றைக்கு தோமா வழியாக ஆண்டவர் நமக்கும் சொல்லுகிறார், என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதே இல்லை என்று சொல்லுகிறார். அவருடைய வழி என்பது அன்பின் வழி, சிலுவையின் வழி. அந்த சிலுவை நமக்கு சுட்டி காட்டுகின்ற பாடம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நான் உங்களை அன்பு செய்கிறேன், நான் உங்களை நண்பர்களாக ஏற்றுக்கொண்டேன், தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று சொன்னதை அங்க தொங்கி காட்டினார். அவ்வளவுதான். நாம் அன்பு செய்கிறோம் என்றால், நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிறோம் என்றால், நம்முடைய உறவுகளை நேசிக்கிறோம் என்றால், நம்முடைய நண்பர்களை நேசிக்கிறோம் என்றால், இத்தகைய வாழ்விற்கான அழைத்தல் தான் நமக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்களாக, நம்முடைய சுயநலங்களை தாண்டி, நம்முடைய சுயநல எல்லைக்கோடுகளை தாண்டி வெளியே வருகிற பொழுது, நம்முடைய போலித்தனங்களை தாண்டி வருகிற பொழுது நாமும் கண்டிப்பாக இந்த வாழ்வை கண்டுபிடித்துக்கிறோம். அதனாலதான் புனிதர்கள் எல்லாரும் எவ்வளவு துன்பப்பட்ட பொழுதும், மறைசாட்சிகள் எல்லாம் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்ட பொழுதும், தோலை உரித்த பொழுதும், விலங்குகளுக்கு இரையாக போடப்பட்ட பிறகும், தீயில் தூக்கி போடப்பட்ட பிறகும், தலையை மொட்டையடித்து கழுதையில் உட்கார வைத்து எந்த விதமான தண்டனைகளும் அவர்கள் ஒண்ணுமே செய்யல. அவங்களுக்கு என்ன, நாங்க சரியான வழியில தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி, எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொள்வதற்குரிய அந்த அசாத்தியமான மனத்தைரியம். அன்னை தெரேசா அழகாக சொல்வார், 5 ரூபாயோடு தான் என்னுடைய பணியை தொடங்கினேன் கல்கத்தாவில். 5 ரூபாய். அவள் சாவதற்குள்ள 5 கண்டங்களிலும் அன்னை தெரசாவை பூமியின் தேவதையாக கொண்டாடினார்கள். எப்படி? எல்லாம் துன்பம் தான், கஷ்டம். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் தொழுநோயாளிகளோடும், தெருவோரம் தூக்கி எறியப்பட்ட நோயாளிகளோடும், இந்த குப்பை தொட்டியில் வீசி எறியப்பட்ட குழந்தைகளோடும் தான் அவளுடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருந்தது. கடினமான பணிதான். ஆனாலும் அவள் மகிழ்ச்சியோடு அதை செய்தாள். காரணம் என்னன்னா, அவளுடைய ஜிபிஎஸ் வந்து இயேசு கிறிஸ்து. நம்முடைய குடும்பத்தில் யார் இந்த வழிகாட்டியாக இருக்கிறார், யார் வழியாக இருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய அன்பின் வழியை நாமும் பின்பற்ற கற்றுக்கொண்டால் வாழ்வு நமக்கு சொந்தமாகும். அப்போ வந்து கண்டிப்பா எந்த சைக்கியாட்ரிஸ்டையும் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அவை அனைத்தையும் இறை வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுத்தருகிறது. எனவே இனிமேலாவது வழியே தெரியல அப்படின்னு சொல்றதை விட்டு, சரியான வழி என்கிட்ட இருக்கு, நான் சரியா நடப்பேன் அப்படிங்கிற துணிச்சலோடு வாழ ஆண்டவரிடத்திலே வரம் கேட்போம். ஆமன். எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் உன்றாகமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் உன்றாகமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமது பாதுகாவலின் உதவியால் நாங்கள் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் நிலையான பரிசை அடைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவருமிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் மீது கொண்ட அன்பினால் இயேசு பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தம் திருக்கரங்களில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்தரும் இந்த அப்பத்தையும் மீட்பை தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். தகுதியற்ற எங்களையும் உம் பிள்ளைகளாக ஏற்று அன்பு செய்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உம்மோடு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், பொதுநிலையினர், இங்கு குடியிருந்து ஜபிக்கின்ற நம்முடைய அன்பு பிள்ளைகள், இவர்கள் அனைவரையும் இவர்களது வேண்டுதல்களையும் உமது அன்பினால் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் ஆரோக்கிய அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகுந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள், நல்ல மனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனே நமது தந்தை, நாம் அவரது பிள்ளைகள் என்ற நம்பிக்கையோடு விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எம் வாழ்வை சூழ்ந்திருக்கின்ற தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது மக்களின் நம்பிக்கையே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே வழி, இவரே உண்மை, இவரே வாழ்வை கொடுப்பவர். இந்த செம்மறியின் அன்பு விருந்து களைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, உமது இரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் என்றும் மகிழ்வார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை தம் ஆசியால் நிரப்புவாராக. ஆமென். வழியாயிருக்கும் இறைவனோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.